ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளவு ஷைனஸ் இருக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் பண்ண போறேன். உங்களுடைய ஷைனஸை பற்றி, உங்களுடைய பர்சனாலிட்டியை பற்றி இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு புரிய முடியும். உங்களுக்கு ஷைனஸ் இருக்குதா, உங்களுடைய அந்த மாதிரி பர்சனாலிட்டியில ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு இருக்குதா, இதெல்லாம் தெரியணும்னா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்னே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சிச்சுவேஷனை நீங்க இமேஜின் பண்ணணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். ஈஸி தானே? ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் நான் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்கோரும் இருக்கும். இந்த ஸ்கோர் எல்லாம் நீங்க அப்பப்போ வந்து ஒரு புக்ல நோட் பண்ணணும். ரிசல்ட் நான் இந்த வீடியோனுடைய கடைசியில சொல்ல போறேன். உங்களுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு அதை விட டைம் வேணும்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சோ நீங்க ரெடி தானே? ஸ்டார்ட் பண்ணலாமா? Question number 1. நீங்க உங்களுடைய ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் மற்றவர்கிட்ட எவ்வளவு ஷேர் பண்ணுவாங்க? ஆப்ஷன் A sometimes, ஆப்ஷன் B frequently, ஆப்ஷன் C never. உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் A இருந்தா 2 பாயிண்ட் தான், ஆப்ஷன் B இருந்தா சிங்கிள் பாயிண்ட் தான், உங்களுடைய ஆப்ஷன் C இருந்தா 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட ஈஸியா பேச முடியுமா? ஆப்ஷன் A sometimes, ஆப்ஷன் B frequently, ஆப்ஷன் C never. ஆப்ஷன் ஏக்கு வந்து 2 பாயிண்ட் தான், ஆப்ஷன் பிக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஆப்ஷன் சிக்கு 3 பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 3. உங்களுக்கு உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா, ஏதாவது டவுட் கிளியர் பண்ணணும்னா அதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? ஆப்ஷன் A நோ, ஆப்ஷன் B சம்டைம்ஸ், ஆப்ஷன் C எஸ். ஆப்ஷன் ஏக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும், ஆப்ஷன் பிக்கு 2 பாயிண்ட், ஆப்ஷன் சிக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னைக்காச்சும் லைஃபை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போய் ஹாப்பியா, சாட்டிஸ்ஃபைடா, ஃபுல்ஃபில்லா உணர்றது எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்காக உங்களுக்கு ஒரு புக் ஹெல்ப் பண்ணிடும். லான்ச் யுவர் லைஃப் டு த நெக்ஸ்ட் லெவல். அந்த புக்கு தான். இந்த புக்கினுடைய ஆதர் இந்த புக்ல ட்ரெடிஷனலாகவும் இல்ல மாடர்னாகவும் இருக்கிற லைஃபினுடைய லெவலே சேஞ்ச் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸை பற்றி பேசுறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா, சின்ன சின்ன பிராக்டிசஸ் மூலமா நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச் தான் இந்த புக். இந்த புக்கை நான் போன வாரத்துல குக்கு எஃப்எம்ல இருந்து ஆடியோ புக்கா கேட்டாங்க. என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் இப்போ உங்ககிட்ட சொல்றது. குக்கு எஃப்எம் இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தான். நம்ம லைஃபுக்கு தேவையான மோட்டிவேஷன், நாலேஜ், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இந்த குக்கு எஃப்எம்குள்ள இருக்கிற ஒவ்வொரு புக்ஸ்ல இருந்தும் நமக்கு கிடைக்கும். இந்த குக்கு எஃப்எம்குள்ள எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. இந்தியாவில் எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு. அது உங்களுக்கு ஒரு டெய்லி 50 பைசா மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பிக் லைப்ரரியோட மெம்பரா மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப். ஆக்சுவலி குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் மெம்பர்ஷிப் 399 rupees தான். ஆனா இப்போ நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு அது 1 இயருக்கு 199 rupeesக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போவே டைம் வேஸ்ட் பண்ணாத, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்ல இருக்கிற லிங்கில் கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் விசிட் பண்ணுங்க, மெம்பர்ஷிப் எடுங்க. பேக் டு த வீடியோ. கொஸ்டின் நம்பர் 4. உங்களுக்கு உங்களை விட ஜாஸ்தி ஏஜ் இருக்கிற அந்த பர்சன்ஸ் கிட்ட ஈஸியா பேச முடியுமா? ஆப்ஷன் A no, ஆப்ஷன் B with some people, ஆப்ஷன் C comfortably. உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் A இருந்தா 3 பாயிண்ட்ஸ், நீங்க ஆப்ஷன் B சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ், ஆப்ஷன் C இருந்தா சிங்கிள் பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 5. நீங்க யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும்போது நீங்க உங்களுடைய ஐ கான்டாக்ட் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஆப்ஷன் A a little, ஆப்ஷன் B always, ஆப்ஷன் C not that much. உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் A இருந்தா 2 பாயிண்ட்ஸ், உங்களுக்கு ஆப்ஷன் B இருந்தா சிங்கிள் பாயிண்ட், உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் C இருந்தா 3 பாயிண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 6. நீங்க ஒரு மிரர்ல பாக்குறேன்னா உங்களுக்கு உங்களை பற்றி எந்த ஃபீலிங் வந்துடும்? ஆப்ஷன் A நாட் குட், ஆப்ஷன் B இட்ஸ் ஓகே, ஆப்ஷன் C ஆசம். ஆப்ஷன் A இருந்தா 3 பாயிண்ட்ஸ், ஆன்சர் ஆப்ஷன் B இருந்தா 2 பாயிண்ட்ஸ், உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் C இருந்தா சிங்கிள் பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 7. நீங்க உங்களுடைய இமோஷன்ஸை ஹேண்டில் பண்றது எப்படி? ஆப்ஷன் A வெரி பேட்லி, ஆப்ஷன் B ரியலி குட், ஆப்ஷன் C நாட் சோ பேட். உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் A இருந்தா 3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும், உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் B இருந்தா சிங்கிள் பாயிண்ட், உங்களுடைய ஆன்சர் வந்து C இருந்தா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 8.
நீங்க எங்கேயாவது போயிட்டு இருக்கு, உங்களுக்கு வழி தெரியல. அப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட உங்களுடைய டெஸ்டினிலேக்கு போக வேண்டிய அந்த வழியை பற்றி கேட்கறதுக்கு தயாரா? ஆப்ஷன் ஏ ஆல்வேஸ், ஆப்ஷன் பி நெவர், ஆப்ஷன் சி ஒகேஷனலி. உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏயா இருந்தா சிங்கிள் பாயிண்ட் தான். உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் பியா இருந்தா 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய ஆன்சர் வந்து சியா இருந்தா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 9. நீங்க மார்க்கெட்ல இல்லைன்னா ஏதாவது இடங்களுக்கெல்லாம் தனியா போகிறதுக்கு தயாரா? எந்த ஃப்ரெண்டும் இல்லாம கம்பெனி இல்லாம தனியா போவீங்களா? ஆப்ஷன் ஏ நெவர், ஆப்ஷன் பி ஒகேஷனலி, ஆப்ஷன் சி ஆல்வேஸ். உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏயா இருந்தா 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஆப்ஷன் பி நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் தான். உங்களுடைய சூசிங் வந்து ஆப்ஷன் சியா இருந்தா சிங்கிள் பாயிண்ட் தான் கிடைக்கும். இப்போ வந்து லாஸ்ட் கொஸ்டின், அதாவது 10th கொஸ்டின். ஸ்கூலில் இல்லைன்னா காலேஜில் எல்லாருக்கும் முன்னாடி நீங்க ஒரு விஷயம் ப்ரெசென்ட் பண்ணணும். இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஆனா அந்த ஒரு டேல நீங்க என்ன பண்ணிடும்? ஆப்ஷன் ஏ pretend sick and take leave, ஆப்ஷன் பி confidently do the presentation, ஆப்ஷன் சி thinks teacher will be on leave. ஆப்ஷன் ஏக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் தான். ஆப்ஷன் பிக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட். ஆப்ஷன் சியா இருந்தா 2 பாயிண்ட். இப்போ நம்மளோட இந்த 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு. நீங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆன்சர்ஸ்ல இருந்து கிடைச்ச அந்த ஸ்கோர் வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் எவ்வளவு அது நீங்க எழுதி வச்சுடுங்க. உங்களோட ஸ்கோர் வந்து 10ல இருந்து 14 வரைக்கும் இருக்குன்னா அதனுடைய மீனிங் நீங்க அவ்வளவு ஷையான பர்சன் கிடையாது. நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஷையா இருக்குதா இல்லையா உங்களுக்கே தெரியாத ஒரு நிலை இருந்துருச்சுன்னா இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லலாம் நீங்க ஷைனஸ் இருக்கிற பர்சன் கிடையாது. இன்னும் உங்களுடைய ஸ்கோர் வந்து 15ல இருந்து 19 வரைக்கும் இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷைனஸ் இருக்கு. அந்த மாதிரி பர்சனாலிட்டி தான். கம்ப்ளீட்டா ஷை இல்லை, ஆனா கொஞ்சம் எல்லாம் ஷைனஸ் உங்களுடைய பர்சனாலிட்டியில் இருக்குன்னா அதனோட மீனிங். நம்ம எல்லாருடையும் பர்சனாலிட்டியில கொஞ்சம் எல்லாம் ஷைனஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் நீங்க, ஒரு ஆவரேஜ் பர்சனாலிட்டி. இதுல வந்து நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி தான் நார்மல் பர்சன்ஸ் இருக்கும். மெயின்டைன் பண்ணி போனா போதும். இனி உங்களுடைய ரேஞ்ச் வந்து 20ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிற ஸ்கோர்ல இருந்தா அதனோட மீனிங் நீங்க வந்து கம்ப்ளீட்லி ஷையான பர்சன். இது உங்களுக்கும் புரியும் இல்லையா? உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனாலிட்டியில கொஞ்சம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னும் டெவலப் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் ஈஸி ஸ்டெப்ஸ்னால இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் ஸ்கோர் கேட்டகரி சொல்லட்டுமா? அது 26க்கு மேலே இருக்கிற கேட்டகரி. இந்த 26க்கு மேலே உங்களுடைய ஸ்கோர் இருக்குன்னா நீங்க ஒரு கம்ப்ளீட்லி ஷைனஸ் இருக்கிற பர்சன். இவ்வளவு ஷைனஸ் நம்ம லைஃபுக்கு நல்லதில்ல. ஏன்னா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஷைனஸ்ல இருக்கு. உங்களுக்கு உங்களோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால நீங்க கண்டிப்பா இந்த பழக்கத்தில இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். இல்லைன்னா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நஷ்டமாயிடும். கொஞ்சம் கூட போல்டா கான்ஃபிடென்ட்டா நீங்க மாற வேண்டியதா இருக்கு. இப்போ அதுக்காக என்ன பண்ணணும்ன்றதை பற்றி நீங்க யோசிக்கீங்க. அதுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸ், இன்ஸ்பிரேஷன்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணுங்க. நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய ஸ்கோர் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. மட்டும் இல்லை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.